வணக்கம் பொங்கல் மீனவன். நான் இப்போ வந்து கடலில் எத்தனை வகை சங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்க, எத்தனை வகை சங்கு இருக்குது, இது எத்தனை வகை சங்கு நாங்கள் பிடிக்கலாம், எத்தனை வகை சங்கை பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதையும் காமிக்கிறேன். இதாக இருக்கு பாருங்க, இது வந்து குதிரைமொழி. இந்த சங்குக்கு பேர் குதிரைமொழி. இது வந்து ஒரு அரசு தடை செய்யப்பட்ட பொருள். இதை வந்துட்டு பிடிக்கக்கூடாது. ஏன்னா இந்த வளங்கள்லாம் கடலில் ரொம்ப கம்மி. இந்த சங்குகளெல்லாம் அரசு தடை செய்யப்பட்டிருக்கு, அதனால் பிடிக்கக்கூடாது. நாங்கள் வந்து அரசின் ரூல்ஸை மதிக்கிறோம். மதிக்கிறதுனால இந்த சங்கை பிடிக்க மாட்டோம். இதை வந்து நான் கடலில் விட்டேன் பாருங்க. இதெல்லாம் பிடிக்கக்கூடாத சங்கு இதாக இருப்பாங்க. இந்த சங்குகளுமே பிடிக்கக்கூடாது. இது ஒரு பிள்ளையார் சங்கு தான். பிள்ளையார் சங்கு வகையில் இது ஒரு வகை பார்த்துக்கிருங்க. இதையும் நாங்கள் கடலில் விட்டுறேன். அப்புறம் பாருங்க, இதுவும் பிள்ளையார் சங்கு தான். பக்கத்தில் இதை பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க இந்த சங்கு. இது ஒரு பிள்ளையார் சங்கு தான். இதையும் நாங்கள் கடலில் விட்டுறோம். இது நாங்கள் எதையுமே பிடிக்க மாட்டோம். இது எல்லாமே வந்துட்டு எங்கள் வலையில் வந்துக்கிட்டு மாட்டுனது. நாங்கள் சங்குக்கு தான் வலை விட்றோம். இதை தண்ணியில் விட்டுறேன், சங்குக்கு தான் வலை விட்றோம். அந்த சங்குக்கு விட்றனால கடலில் சங்கு தான் வரும் அதிகமாக. அதில் எங்களுக்கு பயனுள்ள சங்கை நாங்கள் வச்சுக்கிட்டு பயனில்லாத சங்கை வந்து நாங்கள் தண்ணியில் விட்டு எப்போயுமே. நான் வந்து உங்களுக்கு எத்தனை வகை சங்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் எல்லாருக்கும் பார்க்கறது சொல்கிறக்காண்டி தான் இந்த சங்கை வந்து நான் எடுத்து வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். காமிச்சிட்டு தண்ணியில் போடுறேன். இதாக பாருங்க, இது ஒரு சங்கு வகை பாருங்க. இதையும் தண்ணியில் போடுறேன். இங்கே இருப்பாருங்க, இது ஒரு சங்கு வகை. ஐவரல் சங்குன்னு சொல்லுவாங்க. சங்கு ஐவரல் சங்கு. இந்த சங்கு 5 விரல் இருக்கும், அதனால ஐவரல் சங்கு சொல்லுவோம். 1 2 3 4 5 இருக்கா, அதனால ஐவரல் சங்கு சொல்லுவோம். இதுவுமே எங்களுக்கு பயன் இல்லை, அதனால இதையும் நாங்கள் தண்ணியில் விட்டுருவோம். இந்த இருப்பாங்க, இது ஒரு சங்கு. இதை ஊற்றி சங்குன்னு சொல்லுவோம். இதுவுமே எங்களுக்கு தேவையில்லாத சங்கு தான். இதையும் நாங்கள் பிடிக்கக்கூடாது. இதெல்லாம் என்னன்னு தெரியல. இது அரசு தடை செய்யப்பட்ட பொருள் தான் நினைக்கிறேன். எனக்கு குறிப்பிட்ட ஒரு சில பொருள் தான் தெரியும், ஆனால் இதெல்லாம் எனக்கு பிடிச்சதே கிடையாது. இது வந்து இத்தனை வகை சங்கு இருக்குன்னு சொல்கிறதுக்காக காமிக்கிறதுக்கு தான் இது பண்ணுறேன். பாருங்க, இதையும் தண்ணியில் விட்டுறேன். என்ன பாருங்க, இதுவும் ஒரு வகை சங்கு தான். இந்த சங்கு பிடிக்கக்கூடாதுன்னு தெரியலாம், ஆனால் இந்த சங்குலாம் வந்துக்கிட்டு நாங்கள் கொண்டு போனதே கிடையாது. இதுவும் பயனில்லாத சங்கு தான், அதனால் இதையும் தண்ணியில் விட்டுறேன். இதாக இருக்கு பாருங்க, இந்த சங்கு வந்துக்கிட்டு இந்த சங்குலேயே ஒரு விஷம் உள்ள சங்கு வந்து இதுதான். சங்குல விஷம்னா கிட்டத்தட்ட ஒரு உயிர் போகிற அளவுக்கு விஷம் உள்ள சங்கு இந்த சங்கு. இதாக இருக்கு பாருங்க, இந்த சங்கு இந்த சதைக்குள்ளே வந்துட்டு ஒரு முள் இருக்குமா. இந்த சதைக்குள்ளே உள்ள ஒரு முள் இருக்குமா. அந்த முள் வந்துக்கிட்டு கையில் குத்துச்சுன்னா பயங்கர விஷமாக எங்களுடைய ஆட்கள் நிறைய பேர் வந்து வியாபாரிகள் அனுபவப்பட்டதுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சங்கு குத்து ஆட்கள் இறந்துருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. மீனவர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. பார்த்துக்குங்க, நாளைக்கு தெரிஞ்சால் இதை வந்து கவனமாக எடுங்க. இதுக்குள்ளே ஒரு வாய்க்குள்ளே ஒரு முள் இருக்கும், ஆனால் பார்க்கும்போது தெரியாது எங்கே முள் இருக்குன்னா. ஆனால் இந்த சதைக்குள்ளே இருக்குமா. இதை கீழே போட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு குதிரைமொழி ஒரு சங்கு போட்டேன்னா இந்த இருக்கு பாருங்க, அது குதிரைமொழி சங்கு. இந்த சங்கை யானை மொழின்னு சொல்லுவோம், இதை கழுத மொழின்னு சொல்லுவோம். ஏன்னா வெறும் மிருகப்பேராக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம். குதிரை மொழி, யானை மொழி, இது கழுத மொழி. ஃபஸ்ட்டு கீழே போட்டது வந்து குதிரை மொழி, இது யானை மொழி, இது கழுத மொழி. சங்குன்னு சொல்லுவோம். கழுத மொழி சங்கு, குதிரை மொழி சங்கு, யானை மொழி சங்கு அப்படி. ஏன்னா வெறும் மிருகப்பேராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வச்சுருக்காங்க. ஏன்னு கேட்டால் இதில் பெருசாக இருக்கா, அதனால இது யானை மொழி, அதில் வந்து குதிரை மொழி. அதே சாயல்லையே இது கொஞ்சம் இந்த மெத்தடில் இருக்கனால இதை கழுத மொழின்னு வச்சுருக்காங்க. கழுத மொழி சங்கு. அதே மாதிரி இந்த சங்குமே பிடிக்கக்கூடாத சங்கு தான். இதுவுமே எங்களுக்கு பயனுள்ளாத சங்கு தான். நாங்கள் தண்ணியில் விட்டுருவோம். இப்போது சங்கு வகையில் எந்த வகை பிடிக்கலாம்னு நினச்சிங்கன்னா இந்த 2 வகை சங்கு மட்டும் தான் நாங்கள் பிடிப்போம். மீனவர்கள் பிடிக்கிறதுக்கு ரூல்ஸ் அரசு சட்டம் இருக்குது. இந்த 2 சங்கத்துக்கு சங்கம் பிடிக்கிறதுக்கு மட்டும் தான். அதனால இந்த 2 சங்கை மட்டும் நாங்கள் பிடிச்சிருக்கோம். இந்த 2 சங்கு மட்டும் தான் எங்களுக்கு பயனுள்ளது. நாங்கள் இன்றைக்கி சங்குக்கு போனோம். மொத்தம் எவ்வளோக்கு விற்கின்னு கேட்டால் ஒரு 5000 ரூபாய்க்கு விற்காது. 5000 ரூபாய்க்கு தான் விற்கின்னு நினைக்கிறேன். இந்த இருக்காருங்க, இதுக்குள்ள சங்கு 5000 ரூபாய்க்கு விற்கிது. பாருங்க, இது வந்து தேல் சங்குன்னு சொல்லுவோம். இந்த சங்கு ஏன்னா பார்க்க தேல் மாதிரியே இருக்கும், அதனால தான் இதை தேல் சங்குன்னு சொல்லுவாங்க. இந்த இருக்கு பாருங்க, இது ஒரு சங்கு வகை தான். இது வந்து சங்குலேயே இது தடை செய்யப்பட்ட சங்கு.
அரசு பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்களா, அந்த சங்கில் இதுவும் ஒரு சங்கு தான். அதனால் இந்த சங்கு யாரும் பிடிக்காதீங்க, நாங்களும் பிடிக்க மாட்டோம், தண்ணியில் விட்டுறோம். யாரும் பார்த்துக்க மாட்டேங்கன்னு சொல்கிற தண்ணி தான் நான் காமிக்கிறேன், தண்ணியில் விட்டுறோம். இப்போ கடல் பாசி வகையில் காமிக்க போகிறேன் பாருங்கள். இது ஒரு பாசி, கடலில் பாசி வகை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அழகா இருக்கா? இந்த பாசி வந்து பாருங்க, இந்த கடல் பாசி இது ஒரு கடல் பாசி வகை தான். ஆனால் இது எதுக்கு பயன்படுன்னு தெரியாது, ஏன்னா இதெல்லாம் நாங்கள் பாசிலாம் பிடிச்சதில்ல, எங்கள் வலையில் வந்துச்சு, அதனால் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு வகையான பாசி, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதை தண்ணியில் தூக்கி போட்டுருவோம் பாருங்க. இது ஒரு கடலில் ஒரு வகையான பாசி தான். அந்த பாசி வகை, இது ஒரு பாசி வகை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ அழகாக இருக்குன்னு, எப்படி வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா? இது எங்கள் வலையில் மாட்டி வந்துச்சு, உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன், தண்ணியில் போட்டு. பாசியிலே பாருங்கள், இது ஒரு வகையான பாசி, எப்படி இருக்கும் பாருங்கள் தண்ணியில் இருக்கும்போது. இந்த பாசியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை நாங்கள் பேப்பர் பாசின்னு சொல்லுவோம். ஆனால் பாருங்களேன், இதில் உருளைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரி இருக்கா, அந்த மாதிரி. இது வந்துட்டு பேப்பர் பாசி, ஏன்னா பேப்பர் மாதிரியே இருக்குது, பிச்சா பேப்பர் மாதிரியே இருக்குது. இது பிச்சா பேப்பர் மாதிரியே இருக்குது, அதனால் பேப்பர் பாசின்னு சொல்லுவோம். இது பாசிலாம் இது எல்லாமே ஏதாவது கல் குச்சிகளில் இதில் தான் வளரக்கூடியது. இந்த இருக்குது கல்லுகளில் வளர்ந்துருக்கா. இது வந்துக்கிட்டு இதை பாருங்கள், சுப்பியில் வளர்ந்துருக்கா, அழிஞ்சு போன சுப்பியில் வளர்ந்துருக்கா. இது வந்து ஒரு குச்சியில் வளர்ந்துருக்கு, கடல் குச்சி. இந்த குச்சை வந்து நாங்கள் சின்ன வயசில் வந்துக்கிட்டு குச்சிக்கு பதிலாக எழுதுவோம், ஸ்லேட்டில் குச்சி மாதிரி எழுதுனா மாவு மாதிரி எழுதுவோம். அந்த குச்சி தான் இது பாருங்கள், கடல் குச்சி, அதில் வளர்ந்துருக்கு. இதையும் கடலில் போட்டுருவோம். இந்த பாருங்க, இது ஒரு வகையான பாசி தான். இதை நாங்கள் சொடக்கு பாசின்னு சொல்லுவோம். இந்த பாசியை எப்படி இருக்கு பாருங்க, சொடக்கு பாசின்னு சொல்கிறோம்னா அந்த பாருங்க, இதில் முத்து மாதிரி இருக்கா. இதை இப்படி நாங்கள் அமுக்கணும்னா சடக்கு சவுண்டு இருக்குது. இப்போ இது நைஸாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் முத்துனதுக்கப்புறம் இது சொடக்குன்னு சவுண்டு இருக்குது. நாங்கள் இதை வச்சு சொடக்கு போடுவோம், அதனால தான் இதை சொடக்கு பாசின்னு சொல்லுவோம். இந்த பாசி எனக்கு எப்படின்னா, பாசி எதுக்கு பயன்படுன்னு சொல்கிறது எங்களுக்கு தெரியலை, ஏன்னா நாங்கள் பாசி தொழில் பார்க்க முடியாது. அவங்க பாசி எடுக்கிறவங்க கொடுக்குறவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இருந்தாலும் நான் இந்த பாசிகளை பற்றி நான் கேட்டுட்டு உங்களுக்கு எதுக்கு பயன்படுதுன்னு நான் பின்னாடி சொல்கிறேன், ஏன்னா பொய்யான தகவல் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறக்காண்டி நான் சொல்கிறேன். இந்த பாசி நாங்கள் எங்களுக்கு தேவையே இல்லாதது தான், அதனால தண்ணியில் போடுறோம். பார்த்தீங்களா, இது அதே வகை தான். இது வந்துட்டு இதில் வளர்ந்துருக்கு, அழிஞ்சு போன சங்கில் வளர்ந்துருக்கு. இது வந்து அழிஞ்சு போன சங்கு, அதில் வளர்ந்துருக்கு இந்த பாசி, தண்ணியில் போட்டு. இந்த பாசியை பாருங்க, இது ஒரு பாசி வகை தான். இதுக்கு பேர் வழுக்கு பாசி நாங்கள் சொல்லுவோம். எப்படி இருக்கும் பாருங்க. இந்த பாசி எதுக்கு பயன்படும் தெரியல, இதெல்லாம் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதையும் கடலில் போட்டுருவேன். இந்த பாருங்க, பாசியலில் மொத்தம் எத்தனை வகைகள்னு பாருங்க, இன்னும் நிறைய வகை பாசிகள் இருக்கு. இது பார்த்தீங்களா, இதையும் அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதையும் தண்ணியில் போட்டுருவோம். பாசியெல்லாம் அதிகபட்சம் ஏதாவது கல்லுகளில் தான் வளரும். இந்த இருக்கு பாருங்க, எப்பவுமே ஏதாவது ஒரு கல்லுகள் இருக்கு. இதையும் பாருங்க, இது எவ்வளோ முத்து போல இருக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ இதா மணிமணியா. இதுவும் பாசி தான், இதுங்க பாசி தான். கடல் வகை பாசிகள் இன்னும் நிறைய இருக்கு. இப்போதைக்கு இது இன்னைக்கு ஒரு நாள் கிடைச்சது, கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் பாருங்க. இதையும் தண்ணியில் ஊற்றுவோம். இது வரைக்கும் இந்த பாசி வகையில் வந்துக்கிட்டு இன்னும் நிறைய வகை பாசி வகைகள் இருக்குது. இப்போதைக்கு நான் இதுகளை காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எது மனிதருக்கு பயனுள்ள பாசிகள், சாப்பிட உணவுக்கு பயன்படுறது, சாயத்துக்கு பயன்படுறது, அப்புறம் இன்னும் என்னென்ன தேவைகள் பயன்படுற பாசிகள் எதுன்னு நான் கண்டுபிடிச்சி கண்டிப்பாக விசாரித்து நான் உங்களுக்கு அந்த பாசியோடைய வீடியோவில் போடுறேன். நன்றி, வணக்கம். ஒன்று சொல்ல போகிறேன், இந்த பிரியா பிரகாஷ் வாரியர் அவங்களுக்கு தான் இந்த இது.
எப்படியும் இந்த வீடியோவும் அவங்க கண்டிப்பாக திருடி அவங்க ஃபேஸ்புக் பேஜில் போட்டுருவாங்க. அதில் எந்த மாட்டுக்கிறதும் கிடையாது. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்களும் பார்ப்பீங்க. ஏன்னா ஆல்ரெடி என்னுடைய வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க. ஏன்னா நான் போட்ட உடனே நீங்கள் எடுத்து போட்டுறீங்க. நான் இப்போ தான் எனக்கு யூடியூப்பில் அந்த மாதிரி நிறையா பண்ணிக்கிருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் நீங்கள் இன்னொன்று இப்போ ஃபேஸ்புக்கில் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டிங்க. ஃபேஸ்புக்கில் எடுத்து போட்டது இல்லாமல் நானே யூடியூப்பிலோட எனக்கு மில்லியன் வியூஸ் இது வரைக்கும் போகல. ஆனால் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் மில்லியன் வியூஸ் போகுது என்னுடைய வீடியோ எடுத்து போட்டு. அது எப்படி தான் எனக்கு தெரியலை. ஏன்னா அடுத்தவங்களுடைய உழைப்பை எப்படி தான் எடுத்து போடுறீங்கன்னு ஒன்று எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு அது எங்களை மாதிரி கஷ்டப்பட்ட மீனவர்களுடைய வீடியோவை எப்படி தான் உங்களுக்கு எடுத்து போட மனசு வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. நான் உங்களுக்கு அவங்களுக்கு கமெண்டும் பண்ணேன். அந்த பிரியா பிரகாஷ் வாரியருக்கு அவங்களுக்கு நான் கமெண்ட் பண்ணேன். அந்த கமெண்ட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணாங்க, என்னுடைய கமெண்ட் பாக்ஸை பிளாக் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. நான் கமெண்ட் பண்ணும்போது ஏன் என் வீடியோ திருட்டு போடுறீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கேன். அவங்க கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய யூடியூப் லிங்கை போட்டு அவங்க லிங்கை நான் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னு சொல்லி எனக்கு நக்கலாக ஒரு வீடியோ அனுப்புனாங்க. அதுக்கானதுன்னு சொல்லிவிட்டு நான் அவங்களுடைய வீடியோ எடுத்து போடும்போது அந்த வீடியோ பாக்ஸுக்குள்ளே போய் உள்ளே போய் நான் கமெண்ட் பண்ணுறேன். இவங்க வந்து என்னுடைய வீடியோவை திருடி போடுறாங்க, சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நான் கமெண்ட் போடுறேன். என்னுடைய கமெண்டு தான் பிளாக் பண்ணி வச்சுட்டு என்னை கமெண்ட் பண்ண விடாமல் வச்சுட்டாங்க. நீங்கள் ரொம்ப திறமைசாலியாக இருக்கீங்க. உங்களை மாதிரி டேலண்டான ஆட்கள், டெக்னிக்கான ஆட்கள்கிட்டலாம் நாங்கள் மோத முடியாது. ஆனால் மனச்சாட்சின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, கடவுள் எல்லாருக்குமே ஒரு மனச்சாட்சின்னு ஒன்று படைச்சிருப்பார். அந்த மனசுன்னு ஒன்று உங்களுக்கு இருந்துச்சுன்னா இன்னும் எங்களை மாதிரி கடல் மேலே கஷ்டப்படுற மீனவருடைய உழைப்பில் தான் உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற நீங்கள் நினச்சிங்கன்னா நல்லா இருந்துருப்போங்க. எல்லாருமே நல்லா இருந்துருப்போங்க. 100 வருஷம் வாழுங்க. நன்றி. அப்புறம் மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் என்னுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து அந்த பெல் பட்டன் அமுக்குனீங்கன்னா என்னுடைய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறலாம். அப்புறம் நானும் ஃபேஸ்புக்கு பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். டூப்ளிகேட்டுக்கெலாம் ஆதரவு கொடுக்குறீங்க, என்னுடைய ஒரிஜினலுக்கு ஆதரவு கொடுங்க. நான் அது வந்து அந்த லிங்கு வந்து கீழே போட்டிருக்கேன். போய் பாருங்கள். ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் 3 லிங்கு கீழே இருக்கும். போய் பார்த்து அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.